நியாஸ் ஐயா அவர்கள் ஓய்வு நிலை நீதிமன்ற பதிவாளர் மற்றும் ஆசிரியர் நேயம் குரல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நேரத்தில் அனைவரையும் வரவேற்று உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த நிகழ்வில் இந்த 3 பதிவாளர்களையும் கூப்பிட்டு தனவன் சிங் ஐயாவுக்காக 3 நண்பர்கள் நீண்டகால நசீர் ஒன்று, நான் ஒன்று, எங்கட தரமூலராஜன் 3 பேரையும் கூப்பிட்டுருக்கீங்க. அது என்ன ஒருக்காக கோட்டை எதுவும் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படி இல்லை, இது ஒரு தச்சியெல்லாம் தான் நடந்திருக்கும். 3 பேரையும் கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் திரும்பியும் ஒருக்கா கிடைக்கிற சந்தித்துக் கொள்வது, திரும்பியும் ஒருக்கா சந்திக்கிறோம் ஒரே மேடை. அதுபோல அந்த தலைவர் நவமையா இருக்கிறாரு, அவருக்கு நமக்கு வயசு வித்தியாசம். நாங்கள் 2 பேரும் மச்சாருக்கு ஒரு மேல கதைக்கிற ஒரு கூட்டாளி. அது ஒரு வகையான ஒரு 2 பேர் எங்க கண்டாலும் 2 பேரும் அடையக்கூடிய அவர் பேசுறேன் அவர் பேசுறேன் இப்படி காட்சி கொடுப்போம். இப்படியான ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு எங்களை அழைத்ததையிட்டு அவருடைய அநேகமான நீங்களும் எழுதலாமுடைய அநேகமான நிகழ்வுகளில் என்னையும் ஒருவனாக அவர் இணைத்துக் கொண்டமையிட்டு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு பல விஷயங்கள் பேசப்பட்டது. காலநதியில் சில துளிகள் என்கின்ற நீங்களாம் எழுதலாம் என்கின்ற சஞ்சிகையில் வந்த ஆசிரியர் தலையங்கங்களின் ஒரு தொகுப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்புகளை ஆசிரியர் தலையங்களை தொகுத்து வெளியிடப்பட்ட ஒரு நூல் தான் இந்த காலநதியில் சில துளிகள் என்கின்ற இந்த நூல். இந்த நூல் ஒரு வித்தியாசமானது. ஏனென்றால் பொதுவாக ஆசிரியர் தலையங்கங்கள் என்பது பல விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஒரு பத்திரிகை மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பது ஆசிரியர் தலையங்கம். அது எத்தனை பேர் வாசிக்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆசிரியர் தலையங்கங்களை யார் வாசிக்கின்றார்கள்? ஆனால் எல்லா பத்திரிகைகளிலும் ஒரு ஆசிரியர் தலையங்கம் இருக்கும். அந்த ஆசிரியர் தலையங்கம் என்பது தான் அந்த பத்திரிகையுடைய ஆசிரியருடைய ஒரு கவன குவிப்பாக அல்லது அவருடைய எண்ணத்தை சொல்வதாக இருக்கும். அதே போல சில கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்வதாக இருக்கும். பல சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய ஒன்றாக இருக்கும். ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும். ஒரு சில நேரங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு ஆவணப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இந்த ஆசிரியர் தலையங்கங்கள் இருந்து வந்திருக்கு. இந்த ஆசிரியர் தலையங்கங்களுடைய தொகுப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறையில் கால ஓட்டத்தில் இருக்கின்ற பொழுது அந்தந்த காலகட்டங்களில் நடந்த விடயங்களினுடைய ஒரு பிம்பமாக கண்ணாடியாக இந்த ஆசிரியர் தலையங்கங்கள் இருக்கின்றன. இந்த ஆசிரியருடைய சிந்தனைகளிலே ஒன்றுதான். மற்றது ஒன்று, இந்த ஆசிரியர் தலையங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகள் விடப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுடைய கைகளிலே இருக்கிற புத்தகங்கள் முழக்கமும் முடக்கமும் இயங்காவியல் இப்படியான கொஞ்சம் வித்தியாசமான சின்ன சின்ன தலைப்புகளிலே ஆசிரியர் தலையங்கங்கள் அமைந்திருக்கின்றது. பொதுவாக தேசிய பத்திரிகைகள் எழுதப்படுகின்ற ஆசிரியர் தலையங்களுக்கு தலைப்புகள் இடப்படுவது மிக குறைவு. ஆனால் இதுல அநேகமான தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றன. அதே போல இன்னொருடைய கருத்துக்களை உள்வாங்கியதாக பாரதியாருடைய சிந்தனையா இருக்கலாம், வள்ளலாருடைய சிந்தனையா இருக்கலாம், அல்லது இன்னொருடைய ஒரு கூற்றாக இருக்கலாம். அதனை அவர் மேற்கோள் காட்டி இந்த ஆசிரியர் தலையங்கங்களை வகுத்து வந்திருக்கின்றார். அப்ப இப்படியான கருத்துக்களை சொல்வதன் காரணத்தினால பின்னட்டையில சில பத்திரிகை குறிப்புகள், சில குறிப்புகளை கொண்ட ஆவணங்களும் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. அந்தந்த காலகட்டங்களிலே ஏற்படுகின்ற நிகழ்வுகளை இவ்வாறு எழுத்தின் மூலமாக ஆவணப்படுத்துதல் என்பது இங்கே முன்னர் குறிப்பிட்டது போல இது ஒரு காலத்தினுடைய ஒரு ஆவணமாக மாற்றம் அடைகின்றது. உதாரணமாக பேராசிரியர் காவலர் சிவத்தம்பி ஐயா சம்பந்தமாகவும் ஒரு ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டது. இதில் அடுத்தடுத்த தலைமுறையினர் வாசிப்பதற்கும் அவர்கள் தேடுவதற்கும் இதில் உள்ள பல குறிப்புகள் உதவியாக இருக்கும். இந்த நூல் யாருக்கு பொதுவாக சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 2022ஆம் ஆண்டு அறங்கலைய போராட்டத்தில்
ஈடுபட்டவர்களுக்கான ஒரு சமர்ப்பணமாக இருக்கு. இது ஒரு வழக்கமாக தன்னுடைய சார்ந்த உறவினர்கள் யாரும் ஒரு சமர்ப்பணத்தை செய்வார்கள். ஆனால் இவர் சமர்ப்பணம் செய்திருப்பது யாருக்கு என்று சொன்னால் அந்த அறகலைய போராட்டக்காரர்கள். இந்த அறகலைய என்பது இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகமானது பல விடயங்களை கண்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. இதுல பின்னட்டையிலே குறிப்பிடுவது போன்ற ஒரு போராட்டம் மௌனிக்கப்பட்ட நாள் துவக்கம் பின்னால் அறகலையில் அது எவ்வாறு மாற்றம் பெறுகின்ற வரைக்குமான ஒரு காலப்பகுதியை தான் அவர் இந்த ஆசிரியர்களை பெரும்படியாக தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றார். அந்த கால மாற்றங்கள் என்பது முன்பு நூற்றாண்டு காலங்களுக்கு ஒரு முறை ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பிறகு 10-20 வருடங்கள் அல்லது 10 வருடங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை இப்பொழுது நாங்கள் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றங்கள் என்பது மிக வேகமாக இருந்து கொண்டிருக்கும். இன்று இருக்கின்ற பாவிக்கின்ற ஒரு பொருள் நாளை எங்களுக்கு கிடைக்கும். அது வேறொரு ரூபம் எடுத்தது. இதை குண்டு பல்பா நாங்கள் தேடி தெரியணும். டோர்ச் லைட் என்னோடும் பெட்ரோல் மிக்சர் என்னோடும் நாங்க பாவித்த எங்களுக்கு கண்மை பெண் டிரைவ் கூட இப்ப அநேகமா இல்லாம போற ஒரு காலகட்டமா வந்துட்டு போஸ்ட் கார்டு தபாலும் இல்லாம போற ஒரு ஏதாவது பில் வந்தா தான் அந்த தபால் வர அளவுக்கு தபாலும் வாங்கி போய் ஆக அந்த மாற்றங்கள் என்பது இப்ப நாளாந்த வந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கருத்துக்களை பரப்புவது என்பது முதல் ஒரு நூலாக அச்சிட்டு வெளியிட்டு அதனை மக்கள் மத்தியில பரப்புவதற்கு முன்பாக இப்பொழுது சமூக வலைத்தளங்களின் ஒரு நிமிடத்தில் உலகம் முழுக்கமாக பேசக்கூடிய அளவுக்கான வளர்ச்சியும் வந்து இருந்தாலும் அந்த எழுத்துக்குரிய மரியாதை அது இருந்து கொண்டுதான் இருக்கு. அந்த மாற்றங்களை இதுல தனபால சிங்கம் உள்வாங்கிக் கொள்கின்றார். அவருடைய சிந்தனைகள் இருப்பது இடதுசாரி என்றாலும் பொதுவாக ஒரு மனிதாபிமான என்பதும் மனிதம் என்பதும் எல்லா விடயங்களிலும் அவருடைய கவிதைகளா இருக்கலாம், எழுத்துக்களா இருக்கலாம், தொகுப்புகளா இருக்கலாம், எல்லாவற்றிலுமே அடிநாதமாக அந்த மனிதம் என்பது இருப்பதுதான் தனபால சிங்கம் என்ற நபரை எல்லோரையும் இணைக்கின்றது. அவர் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் என்பதற்கு அப்பால மனிதம் என்கின்ற ஒரு விடயத்தில் எல்லாவற்றையுமே இணைத்துக் கொண்டு போகிறார். எங்கேயோ நடக்கின்ற ஒரு மண் சரிவு பாதிக்கும், அதுதான் மனிதனுடைய இயல்பு. எங்கேயோ நடக்கின்ற ஒரு விபத்து, எங்கேயோ நடக்கின்ற ஒரு சம்பவம் தனது மனதை அவர் பாதிக்க வேண்டும். அப்போதுதான் அவன் மனிதனாக இருப்பார். அந்த மனிதத்துவத்தில் இருந்து பிறந்த அந்த எழுத்துக்கள் தான் அந்த நீங்களும் எழுதலாம். அது உருவமே வித்தியாசம். நீங்களும் எழுதலாம் சைஸ்ன்றே ஒரு 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 கிரைட்டீரியா ஒரு முறை ஒன்று இப்ப வந்துட்டு என்னன்னு கேட்டா நீங்களும் எழுதலாம் சைஸ்ல அடிப்போமா அந்த அளவுக்கு அவர் அந்த நீங்கள் எழுதலாம் ஒரு 50 சைஸா மாறிட்டு அது என்ன கேட்டகரி என்று தெரியாது. ஆனா சைஸ் ஒன்று வந்துட்டு கையடக்க வந்து அந்த B5 எல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருந்தாலும் நீங்களும் எழுதலாம் சைஸ்ன்றது இப்ப வந்துட்டு இன்விடேஷன் நீங்களும் எழுதலாம் சைஸ்ல ஒன்று அடிப்பவன் குட்டியா இருக்கும் டிசைனா இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் அவர் சின்னொரு அந்த குட்டிக்குள்ள கவிதைகளும் வரும், மொழிபெயர்ப்பு வரும், ஆசிரியர் தலையங்கம் வரும், புதிய புதிய விஷயங்கள் வரும், நூல் விமர்சனம் வரும், நூல் அறிமுகம் வரும் என்று ஒரு அந்த சின்ன குட்டிகள் எல்லாத்தையுமே சேர்த்ததால இன்றைக்கும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த காலநதியின் சில துளிகள் என்கின்ற இந்த விடயம் வந்து ஒவ்வொரு விடயமாக சொல்வதற்குரிய நேரம் பொதுவான நேரம் இல்லை. அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். சில நேரங்களில் அந்த காலகட்டம் நாங்கள் அழுத ஒரு விஷயத்தை இன்று நாங்கள் யோசிச்சு சிரிப்போம். அன்று சிரிச்ச ஒரு விடயத்தை நாங்கள் காலம் எங்களை மாற்றி விட்டுறோம், நாங்கள் திருப்ப வந்து அழ வேண்டி வரும். ஆகவே இந்த ஆசிரியர்களுடைய கால வரையிலே தொகுக்கப்பட்ட இந்த தொகுப்பானது ஒரு கால ஆவணமாக முக்கியமாக இருக்கின்றது. இந்த கால ஆவணமாக இருக்கின்றதுனால்தான் கால நதி என்று பெயர் வச்சிருக்கிறார் போல. இந்த காலத்துக்கும் நதிக்கும் என்ன உறவு? காலமும் நதியும் மனிதனுடைய வாழ்க்கையை நதிக்கு சொல்வார்கள். ஒரு துளியாக ஆரம்பித்து ஒரு பெருங்கடலோட சங்கமித்து தனது அடையாளத்தை இழக்கின்ற ஒன்றுதான் நதி. சின்ன சின்ன துளிகளாக ஆரம்பித்து ஒரு துளியில் ஆரம்பித்து மெல்ல மெல்ல பெருக்கெடுத்து நதியாக, ஓடையாக, அருவியாக, குளமாக பல்வேறு பெயர்களை பெற்று கடைசியில தன்னுடைய அடையாளத்தை இழந்து பெருங்கடலோடு தன்னை சங்கமித்துக் கொள்ளும். இது நதியினுடைய ஒரு இயல்பு. அவை அந்த கால நதி என்பதும் அப்படித்தான். எங்கேயோ ஆரம்பித்து ஏதோ செய்து கடைசியில ஆனால் தனபால சிங்கம் அந்த பெருங்கடலோட கலந்தாலும் நீங்களும் எழுதலாம் என்ற பெயரோட தனபால சிங்கம் என்று நிலைத்திருப்பார். அதான் அதோட விஷயம். அந்த நதியை பல பேர் பயன்படுத்தி இருப்பார்கள், சில பேர் அசுத்தப்படுத்தி இருப்பார்கள், சிலர் குளித்திருப்பார்கள், சிலர் பயிர் செஞ்சிருப்பார்கள். அந்த நதி அதை பத்தி எல்லாம் கவலைப்படுவது கிடையாது. அது கண்டமணியை செய்து கொண்டு போய் அந்த பெருங்கடலோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும். இதுதான் மனித வாழ்க்கை.
அநேகமானவர்கள் நாங்க இனி கடலோட சங்கமிக்கிற காலத்தை நோக்கி மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கிற ஒரு வயசுல இருக்கிறார்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். அந்த நதியில் பெருங்கடல்ல கலந்தாலும் தனபாலசிங்கம் என்ற ஒரு நபர் பெயர் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கும். அச்சுதன் சொன்னதை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். பல வரலாற்று ஆவணங்களுக்கு இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கலாம், சர்வதேச பல்கலைக்கழக ஏன் மொழிபெயர்ப்பு அந்த சிங்கள மொழி மூலமான பல ஆய்வுகளுக்கு கூட அவருடைய நூல்களை நான் தேடி வர்றது. என்னுடைய நியமத்திரி எல்லாம் இல்லாம போன காலத்துல அவர்கிட்ட இருந்த அவரிடம் கொடுத்து வச்சிருந்ததும் நான் கொடுத்து வச்சிருந்த நூல்கள் தான் பின்னால எனக்கு அவர் திருப்பி தந்தார். அவர் சேர்த்து வச்சிருந்தார். அது இருக்கேன் அவர் தான் தந்தார். முதலாக கேட்கிறவர்களே நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க என்று சொன்னால் அவர் ஒரு நேரம் ஒரு புக்கி இருப்பார், பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு நான் இன்னொரு இடத்துல இருக்கு இங்கே வாங்க கொடுப்பார். அப்படி இருந்தும் கூட அவர் எப்படி இவ்வளவு புத்தகங்களையும் இவ்வளவு நூல்களையும் இவ்வளவு ஆவணங்களையும் கொண்டு சேர்க்கிறார் என்பது பெரிய புதுனமான விஷயமாயிருக்கு. எங்கேயாவது கொண்டே சேர்த்து வச்சிருப்பார். இப்ப அந்த வகையிலையும் அவர் ஒரு மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணம். அண்மையில் கூட காடி பல்கலைக்கழக மாணவர் வந்த நேரத்தில் நான் அவருடைய பல விஷயங்களை தான் சொல்லவிட்டது. அதே நேரத்தில் அந்த மொழிபெயர்ப்பு பற்றியும் பேசப்படுவதற்கு எனக்கு சவால்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட அந்த மொழிபெயர்ப்பு துறையில தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற வகையில அவருடைய அந்த சில விடயங்கள் கூட மொழிபெயர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த கால ஆவணமாக அது மாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலையில் என்ன நடந்தது, எப்படியான மாற்றங்கள் உருவாகின்றது, இலக்கிய மாற்றம் எவ்வாறு வந்தது, சமூக மாற்றங்கள் எவ்வாறு வருகின்றது, சமூக உளவியலில் என்ன வகையான விடயங்கள் வருகின்றது போன்ற விடயங்களை அந்த அவருடைய விடயங்கள் இந்த புத்தகங்கள் எழுத்துக்கள் என்பன ஆடுமோனாய்வுங்கிற அந்த தொகுதிகளும் கூட பல விடயங்களை மற்றவர்களுக்கு படிப்பினையான இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து வருகின்றது. எனவே எனது உரையை நான் மிகவும் சுருக்கிக் கொண்டேன். நீண்ட உரையை தயாரித்திருந்தாலும் கூட என்னுடைய கால நேரத்தையும் தற்பொழுது நேரத்தையும் கவனத்தில் கொண்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு அநேகமான வாய்ப்புகளை மேடைகளை தருவது தனபாலசிங்கம் ஐயா தான். பல விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாகரிகம் அணிவா காலஞ்சென்ற பின்னாலும் கூட நாகரிகம் அணிவா தொடர்பாக நாகரிகம் அணிவாவும் தமிழிசை மரபும் என்ற பேர்ல நான் தான் ஒரு பேச்சு பேசி அந்த அளவுக்கு எங்கெங்க நடக்குதோ அந்த நிகழ்வுகளை அவர் பதிவு செஞ்சு வச்சிருப்பார். அந்த நாகரிகம் அணிவா பற்றி எல்லாரும் மறந்தாலும் இவர் எங்கேயாவது இடத்துல அந்த குறிப்பையும் அந்த பேச்சைகளையும் அந்த பாட்டையும் அவர் வச்சிருப்பார். இப்படியான ஒரு வரலாற்று ஆவணத்தை அவரை மீண்டும் ஒரு முறை பாராட்டி இந்த காலநதியின் சில துளிகள் என்பது உண்மையிலே ஒரு அந்த காலகட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆவணம். நாங்கள் செம்மணி வட்டி முந்தைய ஒரு காலம் பேசினோம், அது அப்படியே மறந்து போய் எல்லாம் விட்டாங்க. இப்ப திருப்பி பேசுறோம். திருப்பி பேசல முந்தி என்ன பேசுறோம், முந்தி என்ன பேசினோம்ன்றத தெரிவு செய்ய வேண்டுமா இருந்தால் இப்படியான ஒரு நூலை தான் நாங்க தேடி பிடிக்கணும். 90களின் பிற்பகுதியிலே நாங்க பேசினோம். பேசுற காலத்துல அது பெருசா இல்லை, இப்ப பேசுறோம். இப்ப பேசிக்கல வரும். ஆனா பொதுவா ஒரு விடயம் இருக்கிறது, உணர்வுகள் என்பது பொதுவான. இங்க இந்த உங்களுடைய முரளியை பேசினார், அவர் அந்த முடிகிரந்தத்துல சொல்ற அந்த விஷயம் அதான். உணர்வுகள் பொதுவான, அது காசாவா இருக்கலாம், நந்தி கடலா இருந்தா என்ன, செம்மணியா இருந்தா என்ன, உணர்வுகள் என்பது பொதுவானவை. அங்க வர்க்கங்கள் என்பது அடக்குமுறை, அடக்குகின்ற ஒருவர், அடக்கப்படுகின்ற ஒரு சமூகம், அந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற ஒரு சமூகம், அந்த அடக்குமுறைகளை ஆதரிக்கின்ற ஒரு சமூகம், அதனை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிற சமூகம், இவ்வாறான பல்வேறு கூறுகள் எல்லா இடத்திலையும் இருக்கு. அந்த அடக்குமுறை என்பது எல்லா இடத்திலையும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அது ஒரு வடிவத்துல, ரூபத்துல, பெயர்கள்ல, நிறங்களாக, வர்ணங்களாக, சாதிகளாக எத்தனையோ விடயங்கள்ல வந்து கொண்டே இருக்கு. அந்த அடக்குமுறைக்கு எதிராக கொஞ்சமாவது போரிடு, கொஞ்சமாவது சிந்தி, கொஞ்சமாவது யோசி என்பதுதான் இந்த ஆசிரியர் தலைமையோட ஒட்டுமொத்தமான பார்வையாக இருக்கு. இந்த தலைப்பும் கூட இந்த வண்ண அட்டைப்படங்களோட காட்டி நிற்கிறது. அதுதான் ஒரு கொஞ்சமாவது கையாவது தூக்கு, எதையாவது செய், ஒரு கையாவது தூக்கி உயர்த்தி உன்னுடைய ஆட்சேபனையாவது தெரிவி என்கிற ஒரு கருத்து தான் நானும் இந்த முன் அட்டைப்படத்திலிருந்து பார்க்கிறேன் என்று கூறி எனது இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவதை நன்றி. மதிப்பீட்டு உரையினை வழங்கி சென்ற MS நியாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து SR தனபாலசிங்கம் ஐயா அவர்களுடைய இருநாக்குவது எது, காலநதியின் சில துளிகள், இரு நூல்களின் வெளியீட்டு நிகழ்விற்கு
முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் வலிபுரம் கனசிங்கம் ஐயா அவர்கள், முன்னாள் உபவேந்தர், முகாமைத்துவத்துறை, கிழக்கு பல்கலைக்கழகம் அவர்களை முதன்மை அதிதி உரையினை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்வாயிருப்பினும் அங்கு முதன்மை அதிதி பேசுவதற்கு வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பம் மிக முக்கியமானது. இருப்பினும் இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய திருமலை நவமக்களே, என்னுடன் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கும் அதிதிகளை, இங்கு சிறப்பு ஆளுமைக்காக எங்களால் வாழ்த்து சென்ற குலேந்திரன் அவர்களே, ஏனைய எழுத்தாளர்களே, கவிஞர்களே, குறிப்பாக இன்றைய நிகழ்வின் கதாநாயகன், 2 புத்தகங்கள் நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு ஆசிரியராக இருக்கின்ற நீண்டகால நண்பன் என்று கூறலாம் தனவாசிங்கம் அவர்களே, அனைவருக்கும் எனது அடியேறி வணக்கம். உண்மையில் இந்த 2 புத்தகங்களை பற்றியும் தனவாசிங்கம் அவர்களை பற்றியும் அதற்கு முன்னர் பேசியவர்கள் தொட்டு சென்றதனால் நான் அதை தொடவில்லை. குறிப்பாக என்னுடைய பார்வையில் நான் ஒரு கவிஞனும் இல்லை, நான் ஒரு பேச்சாளரும் இல்லை. பார்த்திருப்பீங்க, நான் ஒரு முகாமைத்துவ பேராசிரியர். இந்த அனுபவத்தினூடாக இந்த நிகழ்வை பற்றி ஒரு குறிப்புரையை வழங்க இருக்கின்றேன். உண்மையில் நூல்கள் வெளியிடுவது என்பது மிகவும் சிரமமான விடயம். எழுத்தாளருக்கு எவ்வளவுதான் சிரமம் காணப்படுகின்றதோ அவ்வாறு அதை எழுத்துருவில் வடிவமைத்து அச்சிட்டு ஒரு புத்தகமாக வெளியிடுவது அதை விட சிரமமான காரியம். அதை விட சிரமமான காரியம் அந்த வெளியீட்டுக்கு ஆட்களை வரவழைத்து அந்த வெளியீட்டை நடாத்துவது. இது சாதாரணமாக இங்கு மாத்திரமில்லை, பொதுவாக காணப்படுகின்ற நிகழ்வு. இருப்பினும் இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகிற இந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் இந்த 2 புத்தகங்களும் நான் நினைக்கிறேன் இவருடைய முயற்சியின் பலனாக 2007ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட இந்த பத்திரிகை நீங்களும் எழுதலாம் வாசகர் வட்டம், அதனூடாக அவர் கூறி சென்றார். கிட்டத்தட்ட 17க்கு மேற்பட்ட 30க்கு மேற்பட்ட கட்டுரைகளை தாங்கிய ஒரு சிறப்பு ஏற்பாடு. இந்த நீங்களும் எழுதலாம் வாசக வட்டம் முன்வைக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லது வாய்ப்பை பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் கூறியது போன்று நிறைய எழுதுவதற்கு ஆசைப்படுகிறவர்கள் விரும்புகிறவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் அதை பிரசுரிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த வாய்ப்பை இந்த வாசக வட்டம் வழங்கி இருக்கிறது. அதற்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு தெரியும், ஆவணப்படுத்தப்படுவது மிக மிக முக்கியமான விடயம். இந்த ஆவணப்படுத்தலில் எமது சமூகம் ஒப்பீட்டளவில் ஏனைய வளர்ச்சி அடைந்த நாடுகளுடன் அல்லது வளர்ச்சி அடைந்து வருகின்ற அண்மை நாடான இந்தியா போன்ற நாடுகளுடன் ஒப்பிட்ட அளவில் நாங்கள் குறைந்தளவான அளவினைத்தான் கொண்டிருக்கின்றோம். நம்ம இந்தியாவில் கூட ஒவ்வொரு வருடாந்தமும் புத்தக கண்காட்சி நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் அந்த கண்காட்சியை கொண்டு வருவாங்க. அதை வாங்குவதற்கு வருவாங்க. ஆனால் அவ்வாறுபட்ட நிகழ்வு எமது பிரதேசத்தில் நான் ஒரு வருடங்களில் ஜால் நகர் எங்களை பகுதியில் காணப்படுகிறது. எவ்வாறு நாங்கள் அறிந்த விடயங்களை ஆவணப்படுத்துவது என்பது இன்றைய சமூகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவையான. ஏனெனில் இப்ப முரளிதரன் கூறி சென்றார், ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்காக சஞ்சிபிட்டு தான் உடனே கேட்கிறோம், அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறோம். அப்ப நான் ஜெனரேஷன் உங்களுக்கு தெரியும், அது எங்க போக போகுது. அந்த ஜெனரேஷன் இவ்வாறுபட்ட விடயங்களை ஆவணப்படுத்தியிருந்தால் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்வார். அதனை நாங்கள் இலத்திரனியல் ஆக்கப்படுவது மிக முக்கியம்.
எவ்வளவு தூரம் நாங்கள் எழுத்துருவில் புத்தகங்களை வெளியிடுறோமோ அதே தருணத்தில் அதை நீங்கள் இலத்திரனியல் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவது பெரிய விடயம் அல்ல. சாதாரண இளைஞர்களை இப்போ செய்திருவார்கள். எங்களுக்கு அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் வெளியிட்ட உடனேயே நீங்கள் அதை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றி விடலாம். மாற்றி விட்டீங்கன்னு சொன்னால் உடனடியாக எங்களுக்கு அந்த வேர்ல்டு டேட்டா பேஸில் சேர்ந்து அது உலகத்திலிருந்து எவரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது, திருவண்ணாமலையை பொறுத்தளவில் நான் அடிக்கடி நவமையாளனை கூறுவது, திருவண்ணாமலை தொடர்பான பல்வேறுபட்ட வராத விடயங்கள் காணப்படுகின்றன. அதை இலக்கியவாதிகள் அல்லது தமிழில் ஆர்வமுடையவர்கள் அல்லது பிரதேசத்தில் ஆர்வமுடையவர்கள் அதனை வெளிக்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அண்மையில் எனது நண்பர் ஒரு யூகே ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்தார். அங்கு ஒரு ஷிப் கொண்டு எக்ஸிபிஷன் ஷிப் கொண்டு காணப்படுற ஷிப்புக்கு பேர் திருவண்ணாமலை. அப்ப பிரிட்டிஷ் செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஸ்ரீலங்காவில் திருங்கோமலையில தான் செய்த போர் சம்பந்தமான எக்ஸிபிஷனை லண்டன்ல வச்சிருக்காங்க. இவ்வாறுபட்ட உலகத்துல பல்வேறுபட்ட விடயங்கள் திருகோணமலை சார்பான விடயங்களை காணப்படுகிறது. நான் அடிக்கடி கூறுவது, திருவண்ணாமலையினுடைய முக்கியத்துவத்தை திருவண்ணாமலையில் இருக்கிறாங்களே பெரும்பாலே தெரியாது. அதனை ஆவணப்படுத்த வேண்டிய தேவை எல்லோருடையும் காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன் அதை வெளியிடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை ஆவணப்படுத்துங்க. அதை எலக்ட்ரானியலுக்கு மாற்றுவது மிகச் சிறந்தது. அது என்னுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாத்திரமில்லை, எதிர்காலத்தில் நான் நினைக்கின்ற வெளிநாட்டு ஆய்வாளர்கள் ஆய்வுக்கான ஆதாரமான நூல்களை தேடும் பொழுது உங்களுடைய இந்த ஆய்வு கட்டுரைகள் அவர்களுக்கு பிரயோசனமாக காணப்படும், ஒரு உசார் நூலாக காணப்படும். ஆகவே எவ்வாறுபட்ட விடயமாக இருந்தாலும் ஆவணப்படுத்துவதில் நாங்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் கடந்த வருடம் ஜப்பான் சென்றிருந்தேன். அவருடைய பிரதான மொழியே ஜப்பானீஸ் லாங்குவேஜ் தான். சைனாவை பார்த்தீங்கன்னா தெரியும், முழுதுமே சைனீஸ் லாங்குவேஜ் தான். ரஷ்யாவை பார்த்தா முழுதுமே சைனீஸ் லாங்குவேஜ் தான். ஆங்கிலத்தில் அவங்க மொழிபெயர்க்க இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு சின்ன ஒரு வரிதான் இருப்பாங்க, கீழே அவ்வளவுமே ஜப்பானீஸ் மொழி தான் இருக்கு. அவர் தண்ட விடயங்கள்லாம் மற்ற நாட்டுக்கு பரப்பணும்னு சொல்லி மொழியை பயன்படுத்தலை. தண்ட மொழியில தண்ட ஜென்ரேஷனுக்கு பரப்பணும் அல்லது மற்றவர்களுக்கு கொண்டு செல்லணும் என்பதற்காக முழுதையாக ஆவணப்படுத்தி கொண்டு வராங்க. அந்த வகையில் நாங்கள் இயன்ற அளவு எங்களால் முடிந்த அளவு விடயங்களை ஆவணப்படுத்துவதற்கு இவ்வாறுபட்ட ஆக்கம் உள்ளவர்களை நாங்கள் பாராட்டுகிற சந்தர்ப்பத்தில் அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் இணைந்து இந்த பணியில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவும் எனக்கு இவ்வளவு வேலை பண்ணியிருந்து நான் இந்த நிகழ்வுக்கு வருவதற்காக சம்மதித்து இவ்வாறுபட்டவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான கனெக்ஷன் சிவார்ஸ் கொண்டு செய்ய வேண்டியது இருக்கிறது. அவ்வாறுபட்டவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்துவதனூடாகத்தான் அடுத்த ஜெனரேஷனை நாங்கள் அதுக்கேற்ற வகையில் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நான் கூடுதல் நேரம் எடுக்கவில்லை. இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த ஏற்பாட்டு குழுவினருக்கு, குறிப்பாக நண்பர் பரமரசிங்கம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதன்மை அதிதி உரையினை வழங்கி சென்ற பேராசிரியர் வள்ளிபுரம் கனகசிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு